نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரர்களால் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய பாலிய பருவம், அவர்களுடைய இளமை காலம், இறை தூதராக அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த காலகட்டம், பிறகு அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலகட்டம், பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றது, அங்கேப்பட்ட சிரமங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த முதல் போர்க்களம் பத்ர் என்ற போர்க்களம், இவற்றையெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் அறிந்தோம். சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த உஹது போர்க்களத்தை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக உஹது போர்க்களத்தில் நடந்த ஏனைய நிகழ்ச்சிகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் நல்ல வெற்றியை பெற்றிருந்தாலும் எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு கட்டளையை மீறிய காரணத்தினால் அந்த ஒரு 50 பேர் கொண்ட குழு எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல நிற்காமல் கனிமத்து பொருளை புறப்படுவதற்காக வேண்டி ஓடி வந்த காரணத்தினால திரும்ப சுற்றி வளைக்கப்பட்டு பெரிய சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது வரைக்கும் உள்ள செய்தியை நம்ம அறிந்தோம். இந்த போரில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு உடைக்கப்பட்டது, அவர்களுடைய தலையில காயம் ஏற்பட்டது, அவங்களுடைய கன்னத்துல அந்த சங்கிலிகள் எல்லாம் பதிந்து போனது. இந்த நிகழ்ச்சிகளையும் கடந்த வாரத்தில் சொன்னோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்று இறந்து விட்டார்கள் என்ற வதந்தி பரவி, அந்த வதந்திக்கு பிறகு முஸ்லிம்கள் எல்லாம் இன்னும் வீக்கா போய் இரண்டு பயந்து ஓடக்கூடிய நிகழ்ச்சி நடந்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த மக்கள் எல்லாம் விரண்டு ஓடினாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சையாகி அதிலிருந்து பொழிந்து எழுந்த உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓட ஆரம்பிக்கிறது எங்க நோக்கி ஓடுறாங்க தெரியுமா? அந்த உஹது மலை இருக்கு பாருங்க, சண்டை வந்து மலை அடிவாரத்தில் நடக்குது, யுத்தம் நடக்கிறது மலைக்கு அடிவாரத்தில் கீழே. அந்த எதிரிகள் விளைச்சிக்கிட்டு வரும்பொழுது மலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மலை ஏறி பாஞ்சு ஓடிட்டு வரலாம் பின்னாடி. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மலை வந்து முகத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க. போருக்கு போகும்பொழுது இவங்க சைடுல பேக் சைடு மலை, அவங்க சைடு ஓப்பனா இருக்கு, அவங்களால மறைஞ்சு ஓடி போயிடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மலையில தான் ஏறணும். இந்த எதிரிகள் பின்புறமாக ஓடு மலை. அப்ப இந்த மலையில ஏறி நீங்கள் ஓடினீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் மலையில ஏறி ஓடினீர்கள், வலா தல்வூன அலா அஹதின், யாரையும் திரும்பி பார்க்காமல் ஓட ஆரம்பித்தீர்கள். ஐயா அல்லாஹ் ஓங்க வச்சான், உங்களுடைய ஓங்குற அளவு வெற்றியை தந்தான். அதுக்கு பிறகு அந்த குறைகளை பிறக்கிறதுக்காக போன உடனே என்னாச்சு, நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க. அந்த ஓடுற நேரத்தில் கூட களத்துல சரியா நின்றது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஒரு ரசூல் எதுவும் குந்தி உகராக்கும், அவரை கடையை கோடி நின்று கொண்டு உங்களை கூப்பிடுகிறார், ஓடாதீங்க வாங்க வாங்க. மூச்சு தெளிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வந்து கூப்பிடுறாங்க, ஓடாதீங்க, நான் மூத்தா போகல, உயிரோட தான் இருக்கிறேன், விரைந்து வாருங்கள், நம்ம களத்தில் நிற்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் களத்துல சரியா நின்றாங்களே தவிர அங்கதான் அந்த வீரம் படிச்சிருக்குங்க. முதல்ல தலைவர்களும் தளபதிகளும் விரும்புவாங்க எப்பவுமே. மக்கள் கூட அப்படித்தான் காப்பாற்றுவாங்க, நீங்க போயிருக்கிறீங்க பத்திரமா இருந்துருங்க,
இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, தோல்வி முகம் காட்டின உடனே ஒவ்வொரு அரண்மனையிலும் சுரங்கப்பாதை தோண்டி வச்சிருப்பாங்க. அங்க தோற்கிற தெரிஞ்சவங்க சுரங்கப்பாதைகளே அவருக்கு வாங்கிட்டாரு, மன்னர்கள் அவங்க குடும்பத்தார்கள் அப்படி யாருக்கும் போவாங்க. இங்க என்ன நிலைமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. இந்த போர்ல களத்தில் நின்றது அவங்களுடைய மனைவி ஆயிஷா களத்தில் நிற்கிறாங்க, அவங்களுடைய மகள் பாத்திமா உஹது போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அப்ப களத்தில் வந்து தானும் இறங்கி குடும்பத்தை இறக்கிற ஒரே தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நீங்க பார்க்க முடியுது. அவங்க ஹக்கு நம்புற காரணத்தினால அடுத்த ஆளுக்கு தியாகம் பண்றது பேசிடலாங்க. நான் உங்களுக்கு அறிவுரை ஈஸியா சொல்லிடுறோம், அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுப்போம். உயிரை நான் வரணும்ல, நான் வரும்போது அப்பதான் தெரியும் ஓடி போயிடுவேன். நானே வந்தாலும் புள்ள குட்டி எல்லாம் கொண்டு வர மாட்டேன். இப்ப நான் வேண்டா போயிட்டு நீங்க பத்திரமா இருந்துக்கிறேன், உங்களுக்கு அந்த வேலை இப்படித்தான் எல்லா மனிதரும் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இன்னும் போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காயம் ஏற்பட்டுச்சுல, அந்த காயம் ஏற்பட்ட போது என்ன மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அது என்ன மருத்துவம் பண்ணீங்க கேட்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்பட்ட உடனே அவங்களுடைய மகள் பாத்திமா களத்தில் நிற்கிறாங்கன்னு வழங்குது. காயம் பெற்ற ரத்தம் ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மகள் பாத்திமா வந்து அந்த தண்ணீர் ஈரத்துணியை வச்சு சுத்தி செய்யறாங்க, அந்த தண்ணி வராம ஏற்பாடு பண்றாங்க. நிக்கல ரத்தம் வராம உபகாத்திரமான ஆள் ரசூலுல்லாஹி ரத்தம் பீறி நிக்காட்ட முடியல, காயத்திலிருந்து வர்றது வந்து நிக்கவே இல்லை. கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பாய் இருக்கிற படுக்கிற பாய் வச்சிருக்காங்கல்ல, ஈச்ச மரத்தில் உள்ள பாய், அந்த பாயை எரிச்சு அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை வச்சிருந்தாங்க. அந்த காயங்கள்ல அதை வச்சு பாத்திமா நாயை வந்து அடைச்சாங்க. அதோட தான் ரத்தம் இருந்துச்சுன்னு சொல்லி சஹீஹ் புகாரியில ஒரு ஹதீஸை பார்க்கணும். எங்க சொல்ல வரணும்னா, களத்தில் எப்படிப்பட்ட இடத்துல மகளை இறங்கிட்டு எந்த ஒரு தலைவனாவது தன்னுடைய மகனை கூட இறக்கி விடுவான், மகனை இறக்கி விட்டுருவாங்க. மகளை கொண்டே களத்தில் இறக்கி விட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிட்டு போகும்போது இப்படி இறக்கி விட்டு நின்ற ஒரு தலைவரை பார்க்க முடியாது. மறுமையில சொற்கம்னா உனக்கு கிடைக்கிறதா மகளுக்கு கிடைக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை உள்ளார்கள் தான் அப்படின்னு காட்டுற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை களத்தில் வைக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி எல்லாம் அந்த காயமடைந்தவர்களுக்கு சீர்த்த பண்றது, ஆளுக்கு உடம்பு தூக்கி முடியாடுறது, காயமடைந்துட்டாங்கன்னா தரகமைக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு நான் ஒரு இடத்துல போட்டு தான் ஈட்ட பண்ண முடியும், களத்துக்குள்ள ஒன்று செய்ய முடியாது. அப்படி சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் ஒன்றும் பண்றது இல்லைன்னு உடம்படிக்கை இருந்துச்சு. அவங்களும் பண்ணுவாங்க, அவங்களும் பண்ண எடுத்துட்டு போயிருவாங்க, அவங்களும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. காயமடைந்தவர்களை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா வைத்தியம் பண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்கிறது, இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் ஆயிஷா நாயெல்லாம் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க என்பதற்கு தனி அத்தியாயங்கள் உணவு போர்ல கலந்து கொண்ட மூவினான பெண்கள் என்ன செய்து பல நூல்களில் தனி அத்தியாயங்களே காணப்படுது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் எல்லாம் ஓடுறாங்கல்ல, எல்லாம் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் கூட இருந்த எத்தனை பேர்னு கேட்டா, சஹீஹ் புகாரியில வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் 12 பேர் மொத்தம் வந்து அவ்வளவு போயிட்டாங்கன்னு அர்த்தம் பாருங்க. அதாவது 1000 பேர் வந்து 300 பேர் இடையிலேயே அந்த முனாஃபிக்கு அப்துல்லா இப்னு உபை கூட்டிட்டு போயிட்டான். 1000 பேரா புறப்பட்டாங்க, 300 பேர் போயிட்டாங்க. இறுதியா வந்து சேர்ந்து 700 பேர் போயிட்டாங்க. அந்த போர்ல அந்த தோல்வி முகத்துல 70 பேர் ஷஹீத் ஆகுறாங்க. அப்ப 70 பேர் போன 630 பேர் இருக்கிறாங்க. 630 சேர்ந்து 12 618 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் இருந்த 630 பேர்ல 618 பேர் களத்தை விட்டு ஓடுறாங்க. நின்றவர்கள் வந்து 12 பேர் தான். யாரெல்லாம் அந்த 12 பேர்? சில அறிவிப்புல 12 பேர், சில அறிவிப்புல 7 + 2 9 பேர். 9 பேருக்கு தான் நேரம் கிடைக்குது, பேரு கிடைக்குது. மீதி உள்ள 3 பேருக்கு பேர் கிடைக்காதனால சில பேர் 9 கிடைக்கிறோம். 9 பேருக்கு அபூபக்கர் இருந்தாங்க. இந்த இடத்துல ஓடாமல் நின்றது யாரு? அபூபக்கர். ஓடாமல் நின்றது யார்? உமர். ஓடாமல் ரசூலுல்லாஹோட நின்றது தல்ஹா. தல்ஹாவோட அந்த இதுல வர்றாங்க. சும்மா ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு ஒரு 10 பேருக்கு சொன்னாங்களே, சும்மா ஒண்ணு சொல்லிடல, 10 பேர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே. அதுல தல்ஹா உண்டு, அபூபக்கர் உண்டு, உமர் உண்டு, தல்ஹா உண்டு. தல்ஹாவோட சொர்க்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் யார்? ஒரு ஆளு தல்ஹா, ஒரு ஆளு ஜுபைர், ஒரு ஆளு உஸ்மான்லாம் ஒருமிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமிட்டாரு. இந்த களத்துல எல்லாரும் ஓடினாங்கல்ல, அவரும் ஓட ஆரம்பிச்சிட்டார்.
அப்படி எல்லாம் ஓடின நேரத்துல சரியா நின்றது யாரு? அபூபக்கர், உமர், தல்ஹா, ஜுபைர், சாத் பின் அபீ வக்காஸ், ஸஹல் பின் ஹுனைஃப், அபூ துஜானா, இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட நிக்கிறாங்க. எல்லாம் ஓடி இப்படி இருந்துருவாங்க. 3000 பேர் சுத்தி வளைச்சிருந்த இடத்துல கடைசி வரைக்கும் நின்று மூத்தான அவங்க தவிர இங்க இருந்து போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டத்தில் உறுதியாக நின்றிருக்கிறாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி விளைவிட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருந்தாங்க. அப்ப இது சஹீஹ் புகாரியில 12 பேர் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த 12 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று பக்கபலமா நின்று போரிட்டாங்க. அந்த அழைப்புக்கு பிறகு, உரத்த அழைப்புக்கு பிறகுதான் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இருட்டு உள்ள ஓடிட்டாங்க. இருட்டுனா போர் நின்று அந்த காலத்துல 2 பேரும் ஏற்றுக்கிட்ட ஒரு மரபு. ஓய்வாக தங்கி இருக்கிறவங்க தாக்க மாட்டாங்க. அது இவன் தாக்க அவன் தாக்க மாட்டாங்க. 2 பேரும் சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக ஒரு மரபு உலகத்தில் இருக்குமானால் 2 பேருக்கும் கரெக்டா பயணிக்கிறாங்க. இவங்களும் தாக்க மாட்டாங்க, அவங்களும் தாக்க மாட்டாங்க. இது ஒரு கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரபு. இரவான ஓடி ஓடி விழுந்தார்கள்லாம் படிப்படியா ரசூலுல்லாஹ் சேர்றாங்க. அன்னைக்கு ஓட்டம் தான் இவங்க தாக்கு பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீர பராக்கிரம செயலில் ஈடுபட்டு இவ்வளவு கஷ்டமான நேரத்திலேயே கூட பாருங்க, அனஸ் பின் நல்ர் ஒரு சஹாபிங்க. இவருடைய நினைவாகத்தான் அனஸ் ரலியல்லாஹு படிக்கிறவன் அவருக்கு கூட அந்த அனஸ் பெயர் வைத்தது காரணமே இவர் நினைவாகத்தான். இவர் அனஸ் ரலியல்லாஹுடைய பெரிய தகப்பனார். அனஸ் இப்னு மாலிக் சொல்றமே அவருடைய பெரிய தகப்பனார் தான் அனஸ் பின் நல்ர் உள்ளவர். இவரே மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள் உள்ளவர். அனசுக்கு சின்ன பெரிய அக்கா. புகாரியில வரை பாருங்க ஹதீஸ். பத்ர் போர்க்களத்தில் இந்த அனஸ் பின் நல்ர் கலந்து கொள்ளவில்லை. பத்ர் போர்கள் நடந்துச்சு இல்லையா, முதல் போர், அதுல கலந்து கொள்ளல. முதல் போர் நான் கலந்து கொள்ளாமல் போயிட்டேன். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் இந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நான் யாருக்கு காட்டுவேன், சரியான பாடம் புகட்டுவேன் என்று சொல்லி அப்படி ஒரு பதம் எடுத்தாராம். பத்ர் போர்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்காம போன உடனே ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னா பத்ர் திடீர்னு வந்த போருக்குன்னு புறப்பட்டு போகல, வழிமறிக்க போகும்போது போராது மாறிக்கிச்சு. அப்ப அந்த மாதிரி சொல்லிடுறாரு. முதல் போர் வந்த உடனே முஸ்லீம்கள் எல்லாம் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விரண்டு ஓடக்கூடிய நேரத்தில் இந்த அனஸ் நல்ல என்ன பண்றாரு தெரியுமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்றார். அல்லாஹும்ம இன்னி அஅத்தது இலைக்க மிம்மாசனா ஹாவுலாய். இந்த முஸ்லிம்கள் செய்த காரியத்திற்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் ஓடுறாங்க. ஓடுற நேரத்தில் ஒரு களத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாரு. அல்லாஹும்ம இன்னி அஅத்தது இலைக்க மிம்மாசனா ஹாவுலாய். இந்த முஸ்லிம்கள் செய்த காரியத்திற்காக நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். அவர்களுக்கு உம்மா ஜாபிஹி ஹாவுலாய். இந்த எதிரணியினர் கொடுத்த அந்த தாக்குதலுக்கு நான் பழி நிற்க இருக்கிறேன், நான் பழி நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார். துஆ செய்துட்டு வாழ உழைத்துள்ள கூட சாது பின் முஆத் அவரு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் சாது. அப்ப சாது நோக்கி எங்க போறேன் அப்படின்னு கேட்கிறார். எங்க போறேன்னு அப்படி இவர் சொல்றாரு, ஐசாத் ஹாலிகி ஜன்னா, இதோ சொர்க்கம் பெறுகிறது. நான் சொர்க்கம் பறக்கிறார். அந்த களத்துக்குள்ள எதிரிகள் உக்கிரமா தாக்கி எல்லாம் வெறும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் செய்யறாரு, நான் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன். இன்னி அஜிது ரீஹா தூண உகத். உமதுமலைக்கு அப்பாலே அந்த சொர்க்கத்தினுடைய வாசத்தை நான் நுகர்கிறேன். அந்த வாசம் எனக்கு மூட்டை அடிக்குது, சொர்க்கத்து வாசம். நான் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன் என்று சொல்லிட்டு போனாரு. உள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான். ஆள் என்ன விட்டாரு, இறந்து போயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா 80க்கு மேற்பட்ட வாழ் வெட்டுக்கள். ஒரு உடலை தேடி எடுக்கிறாங்க. அந்த உடம்புல 80க்கு மேற்பட்ட வாழ் வெட்டுக்கள் இருந்தா எவ்வளவு உண்டு காய்ச்சி பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு வீட்டுல உடம்பு இல்ல, மொத்தப்பட போட்டு இருப்பாங்க. 80க்கு மேற்பட்ட வாழ் வெட்டுக்கள், ஈசியினால குத்துற குத்து, அம்புடைய தாக்குதல்கள், இப்படி பல வகையிலையும் அவர் சிதைக்கப்பட்டு கிடக்கிறார். இது போல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. போர் நடக்குது, எதிரையும் நம்மளும் தாக்கிக்கிறோம். எதிரி செத்து போயிட்டான். செத்த உடலை சரிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. போர்ல சண்டையில குத்தலாமே தவிர
செத்து போய் கிடக்கிற உடம்பு மூக்கா இருக்கிறது, காலா இருக்கிறது, விகாரப்படுத்துறது, தலையை அறுத்துட்டு போறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. போறவரை செய்யல, அவங்க பண்ணினாங்க. இவ்வளவு 80 மேற்பட்ட காயம் பெற்றவரை மூஞ்சி வேற புதைக்கிறாங்க. கண்ணை தோண்டி, கால் அறுத்து, மூக்க வெட்டி, பார்க்கவே சகிக்காத அளவுக்கு அந்த மாதிரி இந்த அனசி மூஞ்சி இருந்தாலும் வேலை கண்டுபிடிக்க முடியும். 80 மேற்பட்ட வாழ்வெட்டுக்கு மேல முஸ்லிம்கள் அவங்க இடத்துல மாட்டிக்கிட்டார்ல, அந்த மாதிரி கோரமான முறையில முகத்தோட சதைக்கிறாங்க. அவர் யாரு வந்து கண்டுபிடிக்க முடியல. அவர் என்ன, அவர் யாருக்கு எந்த உடம்பு, அவருடைய உடம்பு கண்டுபிடிக்க முடியல. அவங்க சகோதரி ஒருத்தவங்க வந்து அவர்கள் விரலை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. விரல் ஒரு சில விரல் அடையாளம் இருக்கும் இல்லையா, மற்றவருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அவருடைய விரலை வைத்து சகோதரி அடையாளங்கள் விரலை வச்சுதான் ஒரு ஆள் அடையாளம் கண்டுறதா என்ன மாதிரி படையில் வாங்கி பாருங்க. இதனுடைய வீரத்தையும் பாருங்க. இப்படி ஒரு பக்கம் ஓடின வரல அழகி இருக்குது. ஓடி ஒரு பக்கம் போனா கூட இந்த 12 பேர் எந்த வேலை கொடுங்க பாருங்க. 700 பேர் ஓடினாலும் கூட இந்த 12 பேர் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு பெரிய பகுதியை கொடுத்து துண்டு துண்டா சிதைக்கப்பட்டு மூஞ்சி முகம் ஒண்ணு தெரியல, உடம்பு கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இருந்து விரல் மாத்திரம் சிதைக்கப்படாம இருந்திருக்கு. ஏன்னா கையில வாழை பிடிச்சு இருப்பாரு, அதனால அது கேடையை வாங்கிருக்கு. விரல் மாத்திரம் ஒழுங்காக இருந்ததை வச்சு இவர்தான் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி அவங்க சகோதரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்குது. இவர் விஷயமாகத்தான் இந்த வசனமே அருளப்பட்டதுன்னு அனஸ் சொல்றார். மினல் மூமினீன ரிஜாலுன், மூமின்கள்ல சில பேர் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த உறுதிமொழியை மெய்ப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம மெய்ப்படுத்துறாங்க. அல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் நீ வெற்றியை கொடுத்தாலும் தோல்வியை கொடுத்தாலும் நான் கடைசி வரைக்கும் நிற்போண்டு, அதுல கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றவர்களும் இந்த மூமின்கள்ல இருந்தாங்க. எல்லாரும் ஓடி போயவர்கள, ஓடி போனவர்கள் இருந்தாலும் தங்கள் வாக்குறுதியை மெய்ப்படுத்தியவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் அருளப்பட்டுச்சுங்க. அந்த அளவுக்கு அனஸ் பின் நம்ர் போன்ற வீரர்கள் எல்லாம் இறங்கி நின்றிருக்கிறாங்க, களத்தில் நின்றிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷம்மாஸ் பின் உஸ்மான் என்பவர், இவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு நான் ஒரு உவமை சொல்வதாக இருந்தால் அவரை ஒரு கேடயமாக நான் சொல்வேன். அவர் எனக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, கேடயமாக நின்று கொண்டு, எந்த பகுதியிலிருந்து என்னை தாக்குவதற்கு அம்போதாக ஈட்டிய வந்தாலும் தன் உடம்புல தாங்குகிறார். மனிதத்துவம் இருக்கிறாங்கல்ல, கேடயம் சொல்லாட்ட அவங்க 12 பேர் இருக்கிறாங்க. இவர் போர் செய்யல தயாரா இல்லை. இவருடைய கவனம் எல்லாம் என்ன, ரசூலுல்லாஹ் தாக்குறதுக்கு அம்பு வருதா, ஈட்டி வருதா, வந்தா இவருடைய ரத்தம் தாங்கிடுவார். அந்த அம்புகளை ஈட்டிகளையும் தன்னுடைய உடம்புல தாங்கி கொண்டாரு. அவரை நான் ஒரு கேடயமாகத்தான் அவருக்கு நான் உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பாராட்டாங்க, ஷம்மாஸ்ங்கிறவரை. அதே மாதிரி சொன்னாங்க, மா ஊத்திய மின் நாகியத்தின் இல்லா வகானி பி நஃப்ஸிஹி, எந்த முனையிலிருந்து தாக்குதல் வந்தாலும் தன்னையே பேரயமாக ஆக்கி என்னை அவர் காப்பாற்றாமல் இருக்கவில்லை. எந்த பக்கத்தில் வந்தாலும் அவருடைய வேலையெல்லாம் வாலியன்னு பேசுகிறது அல்ல, ரசூல் மேல துன்பு கட்டக்கூடாது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அதுக்காக வேண்டி தன்னையே முழுசா அர்ப்பணித்தவர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படி வீரர்களை செஞ்சு அவரு கடுமையான காயம், என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு வர்ற அம்புலாம் இவர் வாங்கிட்டார் இல்லைங்க, கடுமையான காயம் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான நிலையில மதீனாவுக்கு வர கொண்டு போறாங்க. கொண்டு போன மறுநாள் இறந்துடுறாரு. அவரு இந்த காயத்துல களத்துல இறக்காவிட்டாலும் இறந்து போற கண்டிஷன்ல அவர் தூக்கிட்டு போறாங்க. மதீனாவில் இறந்துடுறாரு. இவரெல்லாம் சரியா இருந்த ஆட்கள், ஷம்மாஸ்ங்கிறவர். அதுக்கப்புறம் சஹலுப்னு ஹுனைஃப் என்பவர் ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள் ஒருத்தர், பதிலையும் கலந்து கொண்டவர். இந்த உலகிலையும் மக்கள் எல்லாம் ஓடி போன நேரத்தில் நிலையாக நின்றவர்கள் எழுதுகிறார். எல்லாரும் ஓடி போனாங்க இல்லையா, அந்த ஓடி போனவர்கள் சேராம இந்த சின்ன கூட்டத்தோட சேர்ந்து நின்று உறுதியாக நின்றவர்ல இவர் ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பையத்து பண்றாரு. பாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமையின் அலல் மௌத்தி, நாங்கள் மௌத்துக்கு தயார்ந்து பையத்து செஞ்சு சொல்லுகிறார். எல்லாம் ஓடுறாங்க, உத்தர காப்பாற்றுறோம் ஓடுறாங்க, நாங்க சாவதற்கு பையத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பையத்து செஞ்சு கொடுத்தார். யாரு? இந்த சஹலுப்னு ஹுனைஃப் என்பவர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய அந்த அவங்க சார்பாக நின்று கொண்டு ஈட்டியை எரிந்திருந்து எதிரிகள் வராம
ஈட்டி எடுத்து தாக்கி அது தற்காக்கிறேன் 12 பேருக்கு என்ன பண்ண முடியுங்கிற நேரத்தில் குறைக்க முடியும். தடுப்பு பேர் தான் செய்ய முடியும். சின்ன நம்பரை நம்ம இருந்தோம்னா தாக்க முடியாது, தற்காப்பு தான் பண்ண முடியும். அப்ப டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடியவர்கள் செய்யறாங்க, தடுக்கிறாங்க, தடுக்கிறாங்க, அம்புகளை தடுக்கிறாங்க. தூரத்தில் இருந்து வீசக்கூடிய ஆளுக்கு வேலை வீசாங்க, ஈட்டியை வீசுறாங்க. அந்த மாதிரியான காரியங்களை செய்வதில் இந்த சகலத்தின புனைவு வராது. அதே மாதிரி உசைது பின் ஹுதைர் இவர் அன்சாரியை சேர்ந்தவர் தான். அன்சாரி என்று சேர்ந்தவர். இவரும் அந்த களத்தில் உறுதியாக நின்றவர். அந்த அக்கபாவில் இஸ்லாத்து தலைவனார மதீனாவுல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ரகசியமாக மக்காவில் பார்த்து ஒரு 12 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்களே, அதுல ஒரு ஆளு உசைது பின் ஹுதைர் என்கிறவர். இவர் அந்த உதவி போர்க்களத்தில் உறுதியாக ரசூலுல்லாஹ்வோடு நின்றார் பாருங்க. அதுல இவர் ஒரு ஆளு. இவருடைய உடம்புல 7 பயங்கரமான வெட்டுக்காயங்கள் இருந்தது. ஆனால் இவர் மூத்தா போகல. அந்த உதவி போர்ல ஷஹீதாவுல உறுதியா நின்ற ஊர்ல ஒரு ஆள். அதே மாதிரி சாபித் பின் கைஸ், அபூ தல்ஹா. இந்த அபூ தல்ஹாவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தல்ஹா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக அம்பு எய்தவர். வில்லு எடுத்து அடிச்சார்னா கரெக்டா குறியில வராம அடிப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆள். இவர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து அம்பு எய்து கொண்டு இவர்கள் என்ன செய்யறாரு, ஓடலை வரலாம். வில்லு கையில் இருக்கு. கிட்டத்தட்ட 7 வில்ல காலியாக்கியிருக்காரு. வில்ல எடுத்து கொடுக்குறாங்க. வில்லு முடியுதுங்க, அம்புகள் தான் காலியாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை விடாமல் சர மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த விடாமல் இவர் அடிச்சு அடியினாலதான் பிறகு அப்படி தோல்வியை வெற்றியா மாறுது. இந்த மாதிரி விடாமல் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அம்பு கூர்மையா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அம்பு போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி. அப்ப தள்ளி விடுறாரு கூட, நீங்க கூர்மையா பார்க்காதீங்க, உங்களை குருவிக்கு அடிக்கிடுவாங்க, நான் அதை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ரசூலை தள்ளி விட்டுட்டு போய் அது மாதிரி பண்றாங்க. இப்படி எல்லாம் ரசூல் அப்படி சொல்றாரு, நான் நபி எல்லாம் அபி அந்த உரிமை, நானும் என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க கூர்மையா பார்க்காதீங்க. யுசீபுக சஹமுன் மின் சிஹாமில் கௌரி நகரி தூண நகரிக்க, என்னுடைய தொண்டை குளிக்கு வைக்கக்கூடிய அம்பு உங்களுக்கு தொண்டை குளிக்க வந்துடும். ஏன்னா இவர் குருவிச்சு அடிக்கிறாரு. இவர் மாதிரி ஆளுதான் காலி பண்ணி நினைக்குவாங்க. களத்துல யார் சரமாரியா அம்பு வச்சிருக்காரோ அப்படி ஒரு ஆள் அம்பில ஈசி. அப்ப என்னை அடிக்க நினைப்பாங்க, நீங்க இப்படி குடும்பத்தில் சூட்டு பாக்குறீங்க, எனக்கு வைக்கிற உங்களுக்கு வந்துடும், அதனால எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றினவர்ல அபூ தல்ஹா ஒரு ஆள். அதே மாதிரி தல்ஹாங்கிறவர், அவரும் இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று கொண்டு அடிச்சு முஸ்லிம்கள்லாம் ஓடி போன உடனே இவர் நல்ல மாலி ஏந்தி போர் செய்யக்கூடியவர் பண்றாரு. விரல்லாம் கூட வெட்டப்பட்டுருச்சு வாள் ஏந்தி போர் செஞ்சதுல. அதாவது கை வெட்டி தொங்குது, அவருடைய கை போர்ல வெட்டி தொங்குது. அந்த தொங்குற கையை வைத்துக் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றிக் கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி தல்ஹா பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் உயர் ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு தல்ஹா என்கிற சஹாபியை நம்ம பார்க்கிறோம். இப்படி அது மாதிரி சாது பின் அபி வக்காஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரும் அந்த அபூ தல்ஹா மாதிரி அம்பு கட்டிக்கிறாரு. சாது பின் அபி வக்காஸ் அதுக்கு சொல்றாங்க, சாது என்னுடைய தாய் தந்தையர் உனக்கு அர்ப்பணமாகட்டும், எய்வீராக அம்பு எய்வீராகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட யாருக்கும் இப்படி சொன்னதில்லை. மற்றவங்க ரசூலிடம் சொல்லிடுறாங்க, என் தாய் வந்து உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாளிலேயே என்னுடைய தாய் வந்து உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னா யாருக்கு சொன்னாங்க? எனக்கு தான் சொன்னாங்க. எனக்கு தான் ரசூல் அப்படி ஒரு சக்தியை கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையா சொல்றாரு. இந்த சாது பின் அபி வக்காஸ் மாதிரி இப்படியான சில பேர் தான் களத்தில் நின்றாங்களே தவிர மீது எல்லாம் ஓட்டம் முடிச்சிருச்சு. அந்த களத்தில் நிற்காம ஓட்டம் முடிச்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை அல்லாஹ் கண்டிக்கும். என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஒரு ஸ்டடி பண்ணிக்கிறாம, உறுதியான ஒரு ஆட்சி ஏற்படுத்திக்கிறாம, அன்னைக்கு நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டீங்களே, அது காரணம். உமர் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. உமர் என்ன பண்ணாரு? போர்ல பிடிச்சவங்களை எல்லாம் மன்னிச்சு எடுக்கிறாரு, மற்றவங்களை விட்டுடலாம். போர் கைதிகளா வந்தாங்க இல்லைங்க, காசு வாங்கிட்டு அனுப்பிட்டாங்கல்ல, காசு வாங்கிட்டு அனுப்புனாங்க, கடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு அனுப்புனாங்க. அப்ப போன என்ன பண்ணுவான்? கடவுளுக்கு தான் வருவான். உங்க கையை நல்லா ஓங்க வச்சு வலிமையை காட்டுற வரைக்கும் இந்த மாதிரி கைதிகள் விஷயத்தை நீங்க நடந்து கொண்ட முறை தவறு, அதுதான் இவ்வளவு காரணம்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தில் எழுதுறான். மாக்கான நபியின் ஐயர் போன்ற அசுரா ஹத்தா யுதுகின பில்லாவி,
இந்த பூமியில உறுதியான ஆட்சியை ஏற்படுத்தும் வரை கைதிகள் விஷயத்தில் கைதிகளை நம்ம பிடிக்கணும் என்பது ஒரு நபிக்கு தகுமானது இல்லை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த போர் நடக்குது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்த நாளைக்காவது நல்லா நடக்கணும்ல. இது தோல்வியை ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பு தான் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் வெற்றிங்க, கனிமத்தெல்லாம் புறக்கினாங்க, திரும்ப தோல்வி, 2வது நாள் தோல்வி, 2வது நாள் 70 பேர் காலி, 70 சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த 70 பேர் கொல்லப்பட்டவன அடுத்த நாள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு டென்ஷன்ல யாருக்கா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. உங்களுக்கு ஒரு மயக்கத்தை நான் கொடுத்தேன். எந்த அளவுக்குன்னா அபூ தல்ஹா சொல்றாரு, நான் கையில வாங்குறது 10 நிமிஷம் கீழே விழுது. அப்படியே என்ன அறியாம படுக்க வைக்கிறேன். அல்ல எவன் ஃப்ரெஷ்ஷா தூங்கி வந்துட்டான்னு ஆளு தனியா ஆளை மாறி போயிருவாங்க. பதட்டம் இல்லாம தூங்கி எந்திரிச்சுட்டா நாளைக்கு என்னமோ ஒரு பெரிய பரீட்சைக்கு போறீங்க. விடிய ராத்திரி படிச்சா பரிசை எழுத மாட்டான். விடிய படிச்சான்னு வைங்க, காலையில் ஒரு கதையில் 5 எழுதிட்டு இருப்பான். படிக்கிறதுலாம் மதுரை பேர் படிச்சு முடிச்சு படுத்துக்கணும். ராத்திரிக்கு நிம்மதியா படுத்து தூங்கணும், எதை நினைக்காம. காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு போங்க, அழகா எழுத முடியும். அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு தான் காலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷா நம்ம என்ன செய்யும், எதுவும் ஈடுபட வைக்கும். பிறகும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டி உங்களுக்கு ஒரு அசதியை, ஒரு தடையை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், சோர்வு தந்தான். அந்த சோர்வுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை தந்தான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆல இம்ரானை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இந்த உஹது போர்க்களத்தை 139 120 நல்லா சொல்றான். உஹது போர்க்களத்தை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் செஞ்சான். அடுத்து என்ன ஆச்சு, வெற்றியை முஸ்லிம்கள் கைதான் திரும்ப வாங்குது. அடுத்த நாள் போர்ல ரொம்ப உக்கிரமாக ரொம்ப உத்வேகமாக போரிட்டு எதிரிகள் ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க. அவங்களும் வெற்றி அடைஞர்கள் உடல் போர்ல நிறைய பேர் வரலாற்றில் தப்பா எழுதிக்கிறாங்க. உடல் போர்ல முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, காபிர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க. கண்டிப்பா கிடையாது. உடல் போரிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சு. இது எங்க கிடைக்குதுன்னா ஒரு ஹதீஸ்ல இருந்து இதை காட்டலாம். என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல என்ன காண்றாங்கன்னா, அவங்க கையில ஒரு வாள் வச்சிருக்கிறாங்க. அந்த வாள் உடைஞ்சு போற மாதிரி கனவு காண்றாங்க. அப்புறம் மறுபடியும் உடைஞ்ச வாள் சரியாகிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. இந்த கனவை பற்றி பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த கனவு கண்ட அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, வாள் உடைஞ்சது என்பது உதவி நமக்கு ஏற்படுத்த அந்த இழப்பு, அந்த சிரமம், அந்த நஷ்டம், அந்த தோல்வி அதை குறிக்குது. உடைந்த வாள் பின்பு சரியாகிற மாதிரி கனவு காண்றாங்க. அது அந்த உகதில் அல்லாஹ் நமக்கு அடுத்தபடியாக நமக்கு வெற்றியை குறிக்கிறாங்க. அப்ப இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன விளங்குதுன்னா, உகது போர்ல தோற்று அவங்க வெற்றி அடையவும் கிடையாது, யாரையும் கைதியாவலும் முடிக்க கிடையாது, கொன்றாங்க. களத்தில் இறங்கி நிற்கும் போது ஓட ஆரம்பிச்சதுனால 70 பேர் கொல்லப்பட்டாங்களே தவிர அடுத்த நாள் இவர்கள் தான் ஓடக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குனா. உதவி போரை பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இது நல்லா விளங்கிக்கணும். உதவி வரலாறுல ஆரம்பத்தில் தோல்வி, அப்புறமேல் வெற்றி. இதுல இந்த உதவி சம்பந்தமாக வேறு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, உகதுன்ற உடனே முஸ்லிம்களுக்கு யாருக்கு வருது, ஹம்சா தான் வரும். உகதுனா என்ன, உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போங்க, வாலி கொண்டு போங்க, வாலி வருவான், நிறைய போகணுமா. ஹம்சான்னு சொன்ன யாருக்கு என்ன வரும் கேட்டா, உடனே ஹிந்தா, ஹிந்தா யாவும் வந்துடும். ஹிந்தா யாவும் வரிசையாகவும் வரும். உகதுனால எத்தனையோ இழப்புகள்ல எத்தனையோ சஹாபாக்கள் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரியான தியாகியில ஹம்சா ஒருவர் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாத்திரம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு பேசுவது தப்பு. மற்றவங்க தியாகத்தை மதிக்காத மாதிரி இருக்குது. எல்லாரும் தியாகம் பண்ணாங்க. அதுல கொல்லப்பட்ட யாருமே வீர வீரமா போராடாம கொல்லப்பட்டதில்லை. முதுகுல குத்தி அவங்க யாரும் சாகல. 70 பேருமே அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான். இருந்தாலும் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு செய்தி ஒன்று அடங்கியிருக்கு. என்ன செய்தின்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் இப்னு முத்ஐம் என்பவருடைய சிறிய தந்தையை பத்ர் போர்ல கொலை பண்ணிடுறார். ஹம்சா பத்ர் போர் முதல் போர் இருக்குல்ல, அந்த பத்ர் போர்ல ஜுபைர் இப்னு முத்ஐமுடைய முன்னாடி முஸ்லீம் ஆயிட்டாரு. பிற்காலத்தில் ஒரு முஸ்லீம் ஆயிட்ட ஒரு சஹாபி தான். இந்த சம்பவம் நடக்கும்போது முதல் போரும்போது ஒரு முஸ்லீம் ஆகல. இந்த ஜுபைர் இப்னு முத்ஐம் என்பவருடைய சிறிய தந்தையே பெரிய தந்தைய அம்மாங்க, பெரிய தந்தைய அவரு பத்ர்ல வர்றாரு.
பத்ர்ல வந்து அவரை வந்து கொண்டு விடுறாரு ஹம்சா. போர்ல வந்து ஆள் அடையாளம் பார்த்தா கொள்ளுவாங்க, போர்ல எதுக்கு வரணும், யாரையும் கொள்றதுதான், இது நடக்கிறதுதான். இந்த ஹம்சா தான் இதை கொன்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஜுபைர் இப்னு முத்தீம் என்ன பண்றாரு, வஹ்ஷிங்கிற ஒரு அடிமை, அவருக்கு அடிமையா இருந்தவர் வஹ்ஷிங்கிறவர், அபிசினியாக்காரர், கருத்த ஒரு அடிமை அவர். அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த உங்களுக்காக நாங்கள் பழி தீர்க்க புறப்படுகிறோம், நீ வந்து ஹம்சா எங்க சிறிய தந்தைய ஹம்சா கொண்டு விட்டாரு, அவர் கண்டிப்பா உதவி வருவார், நீ அவரை கொலை பண்ணு சொன்னா உனது போர்ல நான் வந்து உன்னை விடுதலை செஞ்சிருவேன், நீ அடிமையா இருக்கிறீல்ல, அடிமை தலையிலிருந்து நான் உன்னை விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வஹ்ஷிக்கு வந்து ஜுபைர் இப்னு முத்தீம் வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு. உடனே வஹ்ஷி அதுக்கு ஒத்துக்கிட்டு களத்துல வந்து போரே செய்யல. வஹ்ஷி ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு, ஹம்சாங்கிறவர் எப்ப வருவார், போருக்கு ஒரு வரவே இல்லை வஹ்ஷிங்கிறவர். இவர் லட்சியமெல்லாம் என்ன, நம்ம அடிமையா இருக்கிறோம், அடிமையில இருந்து விடுதலை ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் வர்றார். வந்த உடனே அதே மாதிரி ஹம்சா வர்றாங்க, கரெக்டா அதே ஊருக்காரங்க, ஒரே ஊர் தானே ஹம்சாவெல்லாம் தெரிஞ்சிருது. ஒரு ஈட்டியை கரெக்டா வச்சிருக்காரு, வயிற்றுல குத்தி அவர் பேக் சைடுல ஈட்டி வந்துடும், அந்த மாதிரி குத்தி என்ன பண்ணிருக்காரு, ஹம்சாவை வச்சு கொண்டு போறாரு. போர் நடக்கணும், போர் யுத்த களத்திலேயே நடக்குது. இதை வந்து வஹ்ஷியே சொல்றார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, பிறகு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வஹ்ஷி இடத்துல போய் கேட்கிறாங்க, இவர் ஹெம்ஸ்ங்கிற ஊர்ல இருக்கிறாரு, அப்ப அவருக்கு போய் கேட்கிறாங்க, எப்படி நீங்க வந்து ஹம்சாவை கொண்டீங்க, என்ன அடிப்படையில் கொண்டீங்க அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, எப்படி நான் வந்து ஜுபைர் இப்னு முத்தீம் இடத்துல அடிமையா இருந்தேன், அவருடைய சிறிய தந்தையை வந்து இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, உதவி போறல பதில் போறல, ஹம்சா தான் கொன்றது, அவரை கொண்டு எனக்கு விடுதலை வாங்கி தரதா சொன்னாங்க, அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அதை கொலை பண்ணுனேன். கொலை பண்ண பிறகு நான் பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நான் ஏதாவது செய்யணும் என்பதற்காக வேண்டி முசைலமாண்டு ஒருத்தன் தன்னை நபி என்று வாதித்தான், ரசூலுல்லாஹ் நபி இல்லாததுனால அவனை போய் கொண்டு நான் கணக்கு தீர்த்துட்டேன், அந்த ஒரு நல்லவரை கொண்டதுக்காக வேண்டி ஒரு கெட்டவனை கொண்டு நான் கணக்கு தீர்த்துட்டேன்னு சொல்லி இவர் அந்த வஹ்ஷி என்பவர் ஹம்சாவை கொண்டதற்கு காரணத்தை விளக்கிறார். இது சஹீஹுல் புகாரியில இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, இன்னும் பிற நூல்ல இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஹிந்தா தான் கொண்டிருப்பாங்க. இந்த வஹ்ஷியை வந்து கொன்றது யாரு, ஹிந்தா தான் வந்து அது வஹ்ஷியை கொன்றது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹம்சாவை கொன்றது யாரு, இந்த ஹிந்தா. இறுதியில சொல்றாங்க தெரியுமா, இது வரலாற்று புரட்டு, இது பச்சையான வரலாற்று பொய். இது ஹிந்தாங்கிறவங்க யாரு, ஹிந்தாங்கிற யாரு பேரு, ஹிந்து தான் பேரு. என்ன ஹிந்து தான் பெருமை, அரபியில் ஹிந்தான்னு வராது, ஹிந்து அவங்களுடைய பேர். இந்த ஹிந்துங்கிறவங்க யாருன்னு கேட்டா முஆவியாவுடைய அம்மா, யஸீதுடைய பாட்டி. அதுக்காக செஞ்சாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டா, யஸீதுடைய தகப்பனார் யாரு, முஆவியா. முஆவியாவுடைய தகப்பனார் யாரு, அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மனைவி யாரு, ஹிந்து. ஹிந்து உத்பா, உத்பாவுடைய மகள் ஹிந்து. இவங்க அபூ சுஃபியானுடைய மனைவியா, தலைவருடைய மனைவி. அபூ சுஃபியான் அன்னைக்கு தலைவர், உஹது போர்ல தலைவருடைய மனைவி ஹிந்து, அவ்வளவுதான். இவங்க அந்த அடிப்படையில தான் இவங்க அந்த களத்துல வந்துட்டாங்களே தவிர, அவங்க வஹ்ஷியை தூண்டி விட்டு அவரே சொல்றாரு, வஹ்ஷியே சொல்றாரு, என்னை வந்து என் முதலாளி தான் கொலை சொன்னாரு, என் முதலாளி என்னுடைய எஜமான் தான் என்னை கொலை சொன்னாரு, நான் வந்து விடுதலை ஆகிறேன்னு சொல்லி வாக்களிச்சு கொலை சொன்னாரு, நான் அதுக்கு தான் கொன்றேன், அதே மாதிரி என்னை விடுதலை செஞ்சாருன்னு சொன்னவரு ஹிந்து எனக்கு பணம் தர்றேன்னாங்க, அவங்கதான் என்னை தூண்டினாங்கன்னு என்ன செய்யறவரு சொல்லவே இல்லை. இது வந்து வேணும்னு அந்த பொண்ணை நாவல் கண்டிப்பா கூட ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானு யார சொல்லான்னு படிப்பாரு, படிக்கிறாரே மக்கட்டு மலரேண்டு ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானு படிப்பாரு. அது பொய்ங்க, ஹிந்தி எல்லாம் போய் ஈரலை கொடுத்தாங்க, குடலை உரி மாலை போட்டாங்க, இவங்க சேர்த்துக்கிறதுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இதெல்லாம் உண்மை கிடையாது. வரலாறுகள்ல சில எழுதி வச்சிருக்காங்களே தவிர ஹதீஸ் நூல்கள் ஆதாரப்பூர்வம் அறிவித்தாளர்கள் கிடையாது. சில நூல் அரபியில் எழுதியிருக்குது. ஏன் எழுதுனாங்கன்னு கேட்டா, இந்த யஸீது விஷயத்துல போய் சொன்ன மாதிரி, யஸீது வந்து சொல்ல மாட்டாரு, யஸீது தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. இப்ப தண்ணி அடிக்கிறவங்க தான் இப்னு அப்பாஸ் போய் பயிர் பண்ணுவாங்களா, இப்னு அப்பாஸ் இப்னு ஒரு மாதிரி பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அவர் ஆட்சியாளரை ஏற்றுக்குவாங்களா, இதெல்லாம் வந்து இப்படி கட்டினது. இந்த கர்பலா வச்சு கூட குறை சொன்ன மாதிரி யஸீது மேல அவதூறு, முஆவியா மேல அவதூறு, அதே மாதிரி அவங்க அம்மா மேல ஹிந்து மேல அவதூறு, அபூ சுஃபியான் மேல அவதூறு,
இதெல்லாம் அந்த குழந்தை அந்த உமையாக்கள் அடிப்படையில் உமையா கூட்டத்தில் உள்ளவர்களை எல்லாம் மட்டப்படுத்துறது அதுக்காக வேண்டி செஞ்சதுதானே தவிர ஹிந்துங்கிறவங்க இப்படி பண்ணினாங்க களத்துல என்று சொல்லி தபக்காத்து மாதிரி சில நூல்கள்ல செய்தி இருக்குது. அறிவிப்பாளர்லாம் கிடையாது. இருக்கு தபக்காத்துல இருக்குது, அரபி கிதாபுல இருக்குன்னு காட்டாங்க யாராவது கொண்டாந்து. அதுக்கு அறிவிப்பாளர் இருக்கணும்ல, யார் சொன்னா என்னங்கிறது அறிவிப்பாளர்கள் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசை இல்லாம சில நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு கொலையாளியுடைய வாக்குமூலம் தான் இது சாட்சியமே தவிர மற்றவங்களுடைய வாக்குமூலம் இல்ல. ஹிந்து சொல்லணும், இல்லாட்டி நான் தான் செஞ்சேன் ஹிந்து சொல்லல. அல்லது யாரை போய் கொண்டால் அவர் சொல்லணும், வகுதி சொல்லணும். வகுதியும் சொல்லல. வகுதி வேற காரணம் சொல்றாரு. வகுதி சொல்ல ஏத்துக்கிறதா நான் வெளியில இருந்து பார்க்க சொல்ல ஏத்துக்கிறதா? வகுதியில கொலை பண்ணவரு அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியில எல்லாரையும் மன்னிக்கிறாங்க. மக்கா வெற்றியில எல்லாரையும் மன்னிச்சிடுறாங்க. யாரு யாரு தங்களுக்கு இடைஞ்சல் செஞ்சாங்களோ அவளும் மன்னிக்கிறாங்க. அந்த மன்னிக்கிற நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? மகிழ்ச்சி வரும்போது நீ ஹம்சாவை கொண்டிருக்கிற, என்னதான் நான் மனிதன், ரத்த சம்பந்தம் இருக்குது, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கோவம் வேற மாதிரி சொல்லிடக்கூடாது உன்னைய, அதனால முகத்தை அடிக்கடி காட்டாதம்மா, நான் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொன்னாங்க. மன்னிச்சுட்டாங்க. ஆனா அவரையும் இந்த ஜமாத்தில் ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் மனிதர் என்ற முறையில நான் உன் மேல ஒரு கடுமையை காட்டுறது, உன்னைய கடுமையாக பேசுறது, ஏன்னா அந்த மனுஷ உரிமைகள் இருக்குன்னு என்ன இருந்தாலும் பெரிய தவறு கொண்டவனா சேர்ந்து அந்த மாதிரி செஞ்சிடக்கூடும் சொல்லி வகசிய அடிக்கடி முன்னாடி வராதுன்னு சொல்லிருந்தாங்க. வெறுக்கிறது இல்ல, அது நல்ல மனிதனுடைய அடையாளத்தினால தெளிவா ஓப்பன சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பாக்குறது பாரு அந்த மனசுல வச்சுட்டு போறாரு, ஒரு தப்பு கூட கண்டிக்குவாங்க. பாக்குறாரு அவர் வகசிய கண்டிக்கிறாங்க தெரியுமா சமுதாயம் அப்படிம்பாங்க. அதை விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நீ எல்லாம் உனக்கு எந்த பாவம் கிடையாது, எனக்கு எந்த கோபம் கிடையாது, மனமா நீ கொஞ்சம் அடிக்கடி வராத, நான் இருக்க வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை மன்னிக்கல. அதே நேரத்தில் அதே மக்காவில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே நுழைகிறாரோ அவர் ஆமினும் மந்தகலத்தான பொது ஆமினும், யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள நுழைகிறார்களோ அவர்களுக்கு அபயம் உண்டு. யார் யார் போருக்கு வரல யார் விட்டு போங்க ஹிந்து சம்மந்தப்பட்டிருந்தா பகசியை நடத்தின பகசியை எப்படி நடத்தினாங்களோ அப்படி இந்த ஹிந்துங்கிறவங்க வீட்டுல போய் யாரும் வரீங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் உண்டு. போருக்கு வராது வந்து இல்ல சமாதானம் சொன்ன அடையாளம் என்ன? ஆசிரியர் வீட்டுக்கு நுழைஞ்சிக்க. இது 3-4 வீடுகளை சொன்னாங்க. அதுல ஒரு பெரிய இந்த ஹிந்துடைய வீடு. அதுல இதே ஹிந்து ஒரு சமயத்துல கூடுவாங்க அல்லாவுடைய சொல்ல எப்படிதான் அபிஷியான் இருக்காரு, உள்ள காசு தர மாட்டேங்கிறாரு, குடும்ப செலவுலாம் சின்னால கேட்பாங்க, ஒரு கட்டத்தை தர மாட்டாரு, எனக்கு என் பிள்ளை பத்திகளுக்கும் தேவையான கஞ்சன் ஆகிறாரு, அதனால அவருக்கு தெரியாம நாங்க எடுத்துக்கலாமா அவங்க மசாலா கேட்பாங்க. முகத்தோட முடிச்சா இந்த போல ரசூலுல்லாஹ் நடக்கும். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இருக்குது. வகசிக்கு சொல்ற அர்த்தைய ஹிந்துக்கு சொல்லல, ஹிந்துக்கு சொல்லல. ஹிந்துங்கிறவங்களுக்கு அந்த ஹம்சாவுடைய கொலைக்கு சம்பந்தம் இல்லை. ஹிந்துக்களை ஆட்டம் கொண்டு அம்மா அபூ சுஃபியானுடைய மனைவி என்ற முறையில் தோழியுடைய மனைவி என்கின்ற முறையில களத்தில் இறங்கி கொல்லத்தோட எல்லாம் 3 எல்லாம் அந்த முறையாக பண்ணுவாங்க. 3 பேருக்கு 6 பேருக்கு பண்ணாங்க. அது ஹம்சு பத்து பண்றது இல்லை, எல்லா கையாளிகளையும் பண்ணுவாங்க. அந்த காலத்து மரபோட காலம் பெண்கள் தான் அதை சொன்னாங்க. அந்த வேலையை ஹிந்து பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அவ்வளவுதான் பண்ணாங்க. ஹிந்து கேட்கிறேன், என் கணவர் கண்ணா இருக்காரு, ஊங்கத்துக்கு தரமாட்டேங்கிறாரு, நான் துணி பாக்கெட் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு உனக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான இருக்கும், நீ அவரை கேட்காம எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பத்தாவ கொடுத்தாங்க. சொல்லிக்கலன்னு கேட்டா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்து வீட்டில் நுழைந்தால் அடைக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுல இருந்து வளர்ந்து ஹிந்து காட்டின அந்த ஒரு அதிருப்தியை காட்டணும். என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்டு வர்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்றில் எதீதுக்காக பண்ணி தராங்க. வளர்ந்து எதீதுக்குள்ள உமையாக்கள் மேல ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக இந்த ஹிந்துங்கிற இருக்கிறாங்க, பசுமத்து இருக்கிறாங்க. ஹம்துல்லா எல்லாம் அவங்க கொண்டு என்ன காரணத்துக்கு தராங்க செய்து தெளிவாக விளங்குது. இது ஒருவரை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். உமரில் எல்லாம் அதிகாரம் உலகத்துக்கு எவ்வளவு மரியாதைன்னு பாருங்க.
நம்ம குட்டி குட்டி கொடுக்கணும் பெண்களை எல்லாம் அதுக்கு ஒரு சான்று இருக்குது. சையல் புகாரில் வரக்கூடியதுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போர்வைகள் வருது, சுமைகள் ஜக்காத் பொருளாக வருது. அதுல ஒரு எல்லாத்தையும் பெண்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு போர்வை நல்ல நல்ல தரமான போர்வை, நல்ல உயர் தரமான ஒரு போர்வை மிச்சம் இருக்குது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கொடுத்துருங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உண்மையான இருக்கிறத கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல உம்மு சுலைத்துன்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்க தான் இதை பெறுவதற்கு தகுதியானவங்க அப்படிங்கிறாங்க. தெரியாது, மறந்துட்டோம், சொல்லி தரல, அவங்களுடைய தியாகங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு போச்சு. யார் யாரோ தெரிஞ்சு வச்சிருக்கோம். செய்யலி பாத்திமா தெரியுமான்னு கேளுங்களேன், தெரியும் தரையாரு காட்டப்படுறாங்க. அதெல்லாம் தெரியுமா தெரியுமான்னு தெரியுமா தெரியும், யாரு தெரியாது, உம்மு சுலைத்தெல்லாம் தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது உமர் சொல்லுவாங்க, உம்மு சுலைத்துக்கு தகுதி. உம்மு சுலைத்து யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பையத் பண்ணாங்க. உமர் போர்ல தோல் பாத்திர அந்த டென்ஷனான நேரத்தில் பயம் இல்லாம தோல் பாத்திர தண்ணி தீர்த்து கொடுப்பாங்க, காயப்பட்டிருக்கலாம் வீர பெண்ணியங்கள்லாம். அந்த போர்க்களத்தில் ஆட்கள் வெட்டுப்பட்டு விழும் பொழுது தண்ணி தேவைப்படும். தண்ணியை பலவாத்திரத்தை தூக்கிட்டு உள்ள ஒரு ஊடுருவிட்டு போய் சப்ஜெக்ட் நல்ல நாம கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. களமானதை தான் அப்படி சொல்லி உமர் ரலியல்லாஹு கொடுத்ததுல எந்த அளவுக்கு சில வந்து எடுத்துக்காங்க என்பதும் செய்யறோம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஈடுபட்டு அதே அது மாதிரி இன்னொரு வீர வரலாறு இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தெரியும், அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப சின்ன இளைஞர், ஒரு பிரயாணத்தில் போகும்போது அவர் அன்பாளரை விசாரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜாபிர் நிறைய ஹதீஸ் கிதாபில் அறிவிச்சிருக்கிறார். இவருடைய தகப்பனார் இருக்கார் பாருங்க அப்துல்லா, அவர் பெரிய சுமர்ல ஒரு ஆள் ஜாபிருடைய வாபா அத்தா அப்தாரு. இது மகன் சொல்றாரு, மகன் கூப்பிட்டு ராத்திரில, மகனே நான் அநேகமாக கொல்லப்பட்டுருவேன். தெரிஞ்ச வீட்டில போறாங்க, எதிர்பார்த்து போறவங்கள எப்படி சொல்றாரு, மாதானி மக்கூலா, நான் வந்து கொல்லப்பட்டு நல்லா தெரியும், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், மூட்டா போய் தையிலாக முடிவு பண்ணியாச்சு, இங்க ஒரு ஐடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன செய்யறாரு, வசியத் பண்றாரு, நீ வந்து எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, இந்த கடன்லாம் நீக்கணும், கடனாலே நம்ம விரும்பலன்னு யார் யாருக்கு கடன் வாங்கினார் எல்லாம் அவனுக்கு அறிவு சொல்லிட்டு போய் களத்தில் ஏறாரு. இறங்கி இவரும் போய் புகுந்து எந்த அளவுனா ரொம்ப சிதைக்கப்பட்டு, அதாவது அவருடைய முகத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சிகளான சட்னியா இருப்பாங்களா அந்த மாதிரி அள்ளி கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன், போர்வையை பத்தி துணியை போட்டு. ஜாபிர் சார், நான் அந்த ஒன்றைய விலைக்கு பார்க்க போகும்போது தடுக்கிறாங்க, பார்க்கக்கூடாது, அதான் பார்க்கிற கண்டிஷன்ல இல்ல, சொல்லிட்டு போனவரே பார்க்கிற கண்டிஷன்ல அவர் இல்ல, அந்த அளவுக்கு என்னை தடுத்து விட்டார்கள். திரும்பவும் தடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த உஹது போர்ல அப்துல்லாவும் பெரிய தியாகம் பண்ணாரு, நிறைய விட்டுப்பட்டு கொல்லப்பட்டவர். இந்த உஹதுல கொல்லப்பட்ட சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னு, முஸ்அப் இப்னு உமைர், இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. உஹது போர்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட ஒரு உணவு கொண்டாந்து யாரை கொடுக்குறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப். ஒரு காலத்துல யார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அந்த 6 பேர்ல ஒருத்தர். போன வாரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அடுத்த ஆட்சியாளர் யார் என்று தீர்மானிக்கிறதுல ஒருத்தர், சொர்க்கத்திற்குரிய 10 பேர்ல ஒரு ஆளு, மிகச்சிறந்த சகாபி, விரும்பி இருந்தால் உமருக்கு அப்புறம் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தவர். அந்த அவர் சொல்றாரு, உணவு கொண்டு வந்த உடனே சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு சொல்றாரு, ஹம்சா கொல்லப்பட்டார் உஹது போர்ல, அவரை கஃன் அணிகிறது கூட என்ன இல்ல, ஒழுங்கான ஆடைகள் இல்ல, அவர் என்னை விட எவ்வளவு சிறந்தவர் ஹம்சா. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாரு, அவர் என்னை விட எவ்வளவு சிறந்தவர், அவருக்கு கூட கஃனுக்கு என்ன இல்ல, இறந்து போனவருக்கு கஃன் ஆடை இருக்கலங்க, அதுக்கு வழி இல்ல,
இன்னைக்கு பாருங்க எத்தனை வகை வகையா உணவுக்கு என்னை கூப்பிடுகிறார். வகை வகையான சாப்பாடு வச்சவரை கூப்பிடும்போது அந்த பழைய சம்பவத்தை நினைவுறுத்துறாரு. ஹம்சா கொல்லப்பட்டாரு, அந்த பாடிய மூடுவதற்கு துணி இல்லை. அது மாதிரி முஸ்தாப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாரு, அவருக்கு மூடுறதுக்கு அவருக்கு துணி இல்லை. இன்றைக்கு பாருங்க நாங்க வகை வகையாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து அந்த பழைய காலத்தை நினைவு பண்றாரு. அப்ப அந்த போர்ல கொல்லப்பட்டவங்களுக்கு கஃனுக்கு துணி இல்லை. அடக்கம் பண்றதை கூட 70 குழி வெட்ட முடியுமா? களத்துல போய்கிட்டு ஒரு குழியை வெட்டி 2 பேர், ஒரு குழிக்கு 2 பேர் அடக்கம் பண்ணாங்க. 35 குழி தான். அந்த மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஒரு குழியை வெட்டுறது 2 பேர் அடக்கம் பண்றது. அந்த மாதிரி 2 பேராக எல்லாம் அடக்கம் பண்ண சம்பவங்கள் எல்லாம் இந்த உஹது போர்ல நடக்குது. இது ஒரு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். இந்த உஹது போர்ல கொல்லப்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டல, அந்த ரத்தத்தோட என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. குளிப்பாட்ட கிடையாது. அவர்களுக்காக வேண்டிய தொழுகை நடத்தல. அப்படியே சொன்னீங்கன்னா ஷஹீது தான் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு போயிருச்சு, பாவம் பண்ணி தனியாக கேட்க வேண்டிய தேவையில்லை. கடைசியா ஒரு ஷஹீத் ஆகுறாரு, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது, நேர சொர்க்கத்துக்கு போயிட போறாரு. அப்படிங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜனாஸாவும் தெரிவிக்கல. அந்த ரத்தக்கரையோட கழுவாமல் அப்படியே நீங்க அடக்கம் பண்ணுங்க, அதோட அவர் எழுப்பப்படுவாரு, ஷஹீதாக சொல்றாரு, எழுப்பப்படுவார் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு உஹது போர்ல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்ல எப்படி எல்லாம் அடக்கம் பண்ணாங்க என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க பாருங்க. கான யஜ்மு பைனர் ரஜுலைனி மின் கத்லா உஹதி ஃபீ ஸௌபின் வாஹித். இந்த உஹதுல கொல்லப்பட்டவர்களை ஒரு கபருக்குள்ள 2 பேர், ஒரு ஆடைக்குள்ள 2 பேர். பாருங்க, கபனுக்கு ஆடை இல்லைங்க, ஒரு ஆடைக்குள்ள என்ன 2 பேர் சுற்றுறது. ஒரு துணியில ஒரு போர்வை தான் இருக்கு, இவருக்கு ஒரு போர்வை அவருக்கு ஒரு போர்வை இருக்காது. இருக்கிறாங்க கல்வி நிர்வாகம் மட்டும் போய் சேரணும். அதனால ஒரு போர்வைக்குள்ள 2 பேரா சுத்தி உள்ள கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க அத்தாவையும் அது மாதிரி தான் அடக்கம் பண்ணாங்க. ஜாபிர் சொல்றாரு, பிறகு நான் மனசு உறுத்திக்கிட்டே இருந்து நான் வேற கபன் எடுத்துட்டு போய் ஒரு பக்கத்திலான வேற ஒரு குழியை தோண்டி எங்க அத்தாவுக்கு தனியா கபனிட்டு தூக்கி நான் அடக்கணுங்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இடம்பெறுது. இதுல இருந்து என்ன, ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு மாற்ற முடியும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி காலத்துல நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்திலேயே தகப்பா ஜாபிர் அப்துல்லாவோட சேர்த்து 3 ஆளையும் போட்டு அடக்கி விட்டாங்க. 2 பேர் அடக்கணும்னு ஒரு உறுப்பு, நம்ம அத்தாவுக்கு தனி கபராக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் போய் தனியா துணியெல்லாம் வாங்கிட்டு போய் குழி தோண்டி அது பிரிச்சு அடக்கிட்டு வர்றாரு பிறகு. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எப்ப நடக்கு தெரியுமா? அடுத்த நாள் போர் நடந்து எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்ச பிறகு, இவங்க சரியான பிறகு இந்த அடக்கம் பண்ற வேலையெல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க பண்றாங்க. அதுக்கப்புறமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 70 நபர்களை கொண்டவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி என்ன ஓடணும் இல்ல, ஓடணும் திரும்ப ஒரு அனுபவம் படுத்துங்க. ஒரு அனுபவம் தான் தோல்வி முறை சுத்திய மேல கொடுத்தாங்க இல்லைங்க, அது மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு 70 நபர்கள் அபூபக்கர் தலைமையில ஒரு 70 பேரை பிள்ளை அனுப்புறாங்க. திரும்பி வர போயிட்டு வராங்க. திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க வரவர்கள் உறுதி பண்ண உடனே மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. அந்த உறுதி பெற வேண்டிய படம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கட்டளை மீறினால இந்த ஆரம்பத்தில் வெற்றியை தான் கொடுப்பான். மலக்குகளை அனுப்பி வச்சிருப்பான். சின்ன கூட்டத்துக்கு பெரிய 700 பேர் 3000 பேர் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தான். இவங்க அந்த கட்டளையை மீறுவதனால அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறது விளங்கிட்டோம். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டா, இந்த உலக போர்ல கிடைக்க வேண்டிய பாடம், முஹாஜிர்கள் தானே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, மக்காவிலிருந்து போனவங்க இல்லைங்க. அந்த ஆட்கள் அவங்க போர் செய்யறதுல பலமில்லாத ஆட்களும் கூட அப்பாரியான ஆட்கள். இந்த உஹது போர் பொறுத்த வரைக்கும் அன்பாரிகளுடைய வீரத்துக்கு நிகராக முஹாஜிர்கள் இருக்கல. நிறைய தியாகம் பண்ணது யாரு? அன்பாரிகள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மொத்தம் 9 பேர் இருக்காங்க ரசூலுல்லாஹ்வோட கடை ஒரு கட்டத்துல. அந்த 9ல 7 அன்சாரி 2 முஹாஜிர்.
அந்த 7 அன்சாரியும் கொல்லப்பட்டுறாங்க. இந்த 2 முஹாஜிர்கள் தான் மிச்சமா வராங்க. அப்ப சொன்னாங்க, நம்முடைய முஹாஜிர் தோழர்கள் இருக்காங்களே, அவங்க நேர்மையா நடந்துக்கிறல, இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யல, தியாகம் பண்ணிக்கிறலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு அந்த மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள் தான் பெரிய அளவில் நினைஞ்சிருக்காங்க. இந்த களத்துல உறுதியா நின்றதுலையும் அவர்கள் தான் அதிகம், ஷஹீதானதுலையும் அவங்க தான் அதிகம், வீர பராக்கிரமத்தை காட்டினதுலையும் அவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. இப்படியான ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்வோம், இந்த உஹது போர்ல வந்து தெரிந்து கொள்வோம். ஆக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பல போர்க்களங்கள்ல 2வது போர் இந்த உஹது போர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த போர்க்களங்களை